நண்பர்களே வணக்கம். இன்றைய நாளிலே நம்முடைய அமித் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படுகிற எக்ஸாமுக்கு இப்பொழுது அறிவிப்பு வந்துவிட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளை எழுதும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளையும் தேர்வாணையம் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் நலனை கருத்தில் கொண்டு தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்கள், விதிகள், அரசாணைகள், தேர்வாணைய நடைமுறை விதிகள் போன்றவற்றை உள்ளடக்கி விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை வெளியிடப்படுகின்றது. தேர்வாணையத்தின் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் தற்போது 22/3/22 அன்று திருத்தியமைக்கப்பட்டு வெளியிடப்படுகின்றது. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்: காலி பணியிடங்கள், இணைய வழியில் விண்ணப்பிக்கும் முறை, பொது தகுதிக்கான நிபந்தனைகள், சிறப்பு பிரிவுகள், வயது வரம்பு சலுகைகள், தேர்வு கட்டணம், நியமன ஒதுக்கீடு, குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி, கல்வி தொழில்நுட்ப கல்வி தகுதி, தமிழ்மொழி தகுதி, பிற நிபந்தனைகள், தகுதி நீக்கம் முதலியன, சான்றிதழ் சரிபார்ப்பு, இணைய வழியில் விண்ணப்பதாரரால் அளிக்கப்பட்ட தகவல் சரிபார்த்தல், எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம், நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு அறிவுரைகள், பதிலளி எழுத்தரை பயன்படுத்துதல் முதலியன, தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகள், கொள்குறி வகை தேர்வுகள் மற்றும் விரிந்துரைக்கும் வகை தேர்வுகள், எழுதும் விண்ணப்பதாரர்களுக்கான விதிமுறைகள், தெரிவு முறை, கலந்தாய்வு, தொடக்க ஊதியம், தகுதிக்கான பருவம் மற்றும் பயிற்சி, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடனான தகவல் தொடர்பு முறை, இணைப்பு, திருத்தங்கள் குறித்த குறிப்புகள், எச்சரிக்கை வார்னிங், தேர்வாணையத்தின் தெளிவுரைகள் அனைத்தும் விண்ணப்பதாரரின் தரவரிசை படியே மேற்கொள்ளப்படுகின்றது. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் விண்ணப்பதாரர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற தவறான மற்றும் நேர்மையற்றவர்களால் விண்ணப்பதாரருக்கு ஏற்படும் எவ்வித இழப்புக்கும் தேர்வாணையம் எந்த விதத்திலும் பொறுப்பாகாது. இணையவழி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் அனைத்து தகவல்களும் விண்ணப்பதாரரை முழு பொறுப்பாவார்கள். விண்ணப்பதாரர் தேர்விற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கும் பொழுது ஏதேனும் தவறு ஏற்படின் தாங்கள் விண்ணப்பித்த இணைய சேவை மையங்களிலோ பொது சேவை மையங்களிலோ குற்றம் சாட்டக்கூடாது. விண்ணப்பதாரர் பூர்த்தி செய்யப்பட்ட இணைய வழி விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பிக்கும் முன் நன்கு சரிபார்த்த பின்னரே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. காலி பணியிடங்கள்: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய உள்ளிட்ட எல்லைக்குட்பட்ட பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்கான அறிவிக்கைகளை தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. இத்தேர்வு அறிவிக்கை குறித்து ஒரு தமிழ் மற்றும் ஒரு ஆங்கில செய்தித்தாளில் அறிவிப்பு வெளியிடப்படும். இணைய வழியில் விண்ணப்பிக்கும் முறை: ஹவு டு அப்ளை ஆன்லைன். விண்ணப்பதாரர் www.tnpscexams.in என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் www.tnpsc.gov. ஆகிய தேர்வாணையத்தின் இணையதளங்கள் மூலம் இணைய வழியில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். Applicants should apply through online mode in the Commission's website www.tnpscexams.in www.tnpsc.gov. என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவுடன் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாகும். பயோமெட்ரிக் உள்ளிட்ட ஆதார் எண்ணுடன் தொடர்புடைய தகவல்கள் விண்ணப்பதாரரை அடையாளம் காணும் நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். தேர்வாணையம் அத்தகவல்கள் சேமிக்கவோ யாருடனும் பகிரவோ செய்யக்கூடாது. விண்ணப்பதாரர் ஒருமுறை பதிவில் தங்களது ஆதார் எண்ணினை இணைப்பதற்கான ஒப்புதலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். விண்ணப்பதாரரின் உண்மைத்தன்மையினை உறுதி செய்வதற்காக மட்டும் சென்ட்ரல் ஐடென்டிட்டிஸ் டேட்டா ரெஸ்பான்சிட்டரிக்கு ஆதார் தொடர்புடைய விவரங்களை தேர்வாணையம் பகிர்ந்து கொள்ளும். வருங்காலத்தில் விண்ணப்பிக்க இருக்கும் விண்ணப்பதாரர் அனைவருக்கும் புதிதாக ஒருமுறை பதிவு எண்ணை உருவாக்குவதற்கும் புதுப்பிப்பதற்கும் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஒருமுறை பதிவில் உள்நுழைவதற்கும் எந்தவொரு தேர்வு அறிக்கைக்கான விண்ணப்பிப்பதற்கும் ஆதார் எண்ணினை இணைப்பது கட்டாயமானதாகும். ஒரு முறை பதிவு என்பது
பதிவு செய்த நாள் முதல் 5 ஆண்டுகள் வரை செல்லுபடியாகும். 5 ஆண்டுகள் முடிந்த பின்னர் விண்ணப்பதாரர் ஒருமுறை பதிவினை ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதற்கான நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தினை செலுத்தி கட்டாயம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை பதிவு என்பது தேர்வுக்கான விண்ணப்பத்திலிருந்து மாறுபட்டதாகும். விண்ணப்பதாரர் தேர்வு எழுத விரும்பும் ஒவ்வொரு தேர்விற்கும் தனித்தனியே இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும். ஒருமுறை பதிவின் போது விண்ணப்பதாரர் 3 மாதங்களுக்குள் எடுக்கப்பட்ட தங்களது புகைப்படத்தினை ஸ்கேன் செய்து 20 KB முதல் 50 KB அளவில் ஃபோட்டோகிராஃப் JPG என்றும் கையொப்பத்தினை 10 KBயிலிருந்து 20 KB அளவிற்கு சிக்னேச்சர் JPG என்றும் CD DVD பென்டிரைவ் போன்ற ஏதேனும் ஒன்றில் 200 DPI என்ற அளவில் ஒளிச்செறிவு இருக்குமாறு சேமித்து பதிவேற்றம் செய்வதற்கு தயாராக வைத்திருக்க வேண்டும். ஒருமுறை பதிவு என்பது எந்த ஒரு பதிவிற்கான விண்ணப்பம் அல்ல. இது விண்ணப்பதாரரின் ஒருமுறை பதிவு என்பது எந்த ஒரு பதிவுக்கான விண்ணப்பம் அல்ல. இது விண்ணப்பதாரரின் விண்ணப்பங்களை பெற்று அவர்களுக்கென தனித்தனியே தன் விபர பக்கம் ஒன்றினை உருவாக்க மட்டுமே பயன்படும். எந்த ஒரு பதவிக்கும் விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர் தேர்வாணைய இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள அப்பதவிக்குரிய அறிவிக்கையில் அப்ளை என்ற உள்ளீடு வழியே ஒருமுறை பதிவுக்குரிய பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் ஆகியவற்றை உள்ளீடு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். பேலன்ஸ் பார்க்க முடியாது. விண்ணப்பதாரர் பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் ஆகியவற்றை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். விண்ணப்பதாரர் ஏற்கனவே பயன்படுத்திய பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் ஆகிய விவரங்களை மறந்துவிட்டால் அவற்றை ஃபர்காட் பாஸ்வேர்டு மற்றும் ஃபர்காட் யூசர் ஐடி ஆகிய விருப்ப தெரிவுகள் மூலம் மீண்டும் உருவாக்கலாம். விண்ணப்பதாரருக்கு பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் ஆகிய விவரங்களை தேர்வாணையம் வழங்காது. ஒருமுறை பதிவு செய்வதற்கு பயன்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசி எண் ஆகியவை கட்டாயமாகும். மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசி எண் ஆகியவற்றை தொடர்ந்து பயன்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகள் தொடர்பான முதுநிலை எழுத்து தேர்வு முடிவுகள், முதன்மை எழுத்து தேர்வு, வாய்மொழி தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல், சான்றிதழ் பதிவேற்றத்திற்கான தேதி மற்றும் நேரம், வாய்மொழி தேர்வு முதலியன தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும். விண்ணப்பதாரர் தங்களுக்கு தனிப்பட்ட தகவல் ஏதும் அஞ்சல் வழியே அனுப்பப்பட மாட்டாது. இருப்பினும் மேற்குறிப்பிட்ட நிகழ்வுகள், தேதிகள், சான்றிதழ் பதிவேற்றம், சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் வாய்மொழி தேர்வு முதலியன குறித்த தகவல்களை விண்ணப்பதாரரின் பதிவு செய்யப்பட்டுள்ள அலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பது தேர்வாணையத்தினால் விண்ணப்பதாரர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் வசதியாகும். விண்ணப்பதாரர்கள் தேர்வுகள் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் தொடர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தவறான அல்லது பயன்பாட்டில் இல்லாத மின்னஞ்சல் முகவரி மற்றும் அலைபேசி எண் ஆகியவற்றால் தேர்வு தொடர்பான தகவல் விண்ணப்பதாரர்களுக்கு சென்றடையவில்லை எனிலோ, தொழில்நுட்ப சிக்கல் உள்ளிட்ட காரணங்களால் விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி மின்னஞ்சல் பெறுவதில் சிக்கல் தாமதம் ஏற்பட்டாலோ சென்றடைய தவறினாலோ தேர்வாணையம் எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது. இது தொடர்பாக விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. ஒருமுறை பதிவின் போது அளிக்கப்பட வேண்டிய தகவல்கள்: விண்ணப்பதாரர்கள் இணைய வழியில் பதிவு செய்யும் பொழுது 10ஆம் வகுப்பு SSLC பதிவு எண், சான்றிதழ் எண், தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மாதம், பயிற்றுமொழி மற்றும் சான்றிதழ் வழங்கிய குழுமம் ஆகிய தகவல்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். மேற்படி விவரங்கள் தவறாக பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டால் தேர்வுக்கான இணைய வழி விண்ணப்பம் எந்த ஒரு நிலையிலும் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். 10ஆம் வகுப்பு SSLC தேர்ச்சிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்பெண் சான்றிதழ் வைத்திருக்கும் விண்ணப்பதாரர்கள் தாங்கள் இறுதியாக தேர்வு எழுதிய தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் உள்ள விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு SSLC தொடர்பான விவரங்கள் மட்டுமின்றி ஒருமுறை பதிவுக்கு தேவையான மற்ற அனைத்து விவரங்களையும் எத்தகைய தவறுமின்றி கவனமுடன் அளிக்க வேண்டும். இவ்விவரங்கள் ஒவ்வொரு தேர்வுக்கும் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரரால் அவ்வப்பொழுது அளிக்கப்படும் மற்ற அனைத்து விவரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கும்.
ஒருமுறை பதிவில் திருத்தம். விண்ணப்பதாரர் ஒருமுறை பதிவில் அளித்துள்ள விவரங்கள், ஆதார் சான்றுகளை பதிவேற்றம் செய்து தேவைப்படும் பொழுது திருத்திக் கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். ஒருமுறை பதிவில் ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின் அதனை விண்ணப்பதாரர் இணைய வழியில் விண்ணப்பத்தினை சரிபார்ப்பதற்கு முன்னதாகவே சரி செய்துவிட வேண்டும். விண்ணப்பதாரருடைய ஒருமுறை பதிவில் உள்ள விவரங்கள் தானாகவே போட்டித் தேர்விற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்களில் நிரப்பப்படும் என்பதால் ஒருமுறை பதிவில் அளிக்கப்பட்டுள்ள விவரங்கள் தவறாக இருப்பின் அதன் விவரங்களை அவர்களது இணையவழி விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படலாம். எனவே விண்ணப்பதாரர் தங்களது ஒருமுறை பதிவில் உள்ள விவரங்களை கவனமுடனும் சரியாகவும் நிரப்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஒருமுறை பதிவு அல்லது இணையவழி விண்ணப்பங்களை நிரப்புவது குறித்த அறிவுரைகளை விண்ணப்பதாரர் பின்பற்றாதால் வரும் எந்த விளைவுகளுக்கும் தேர்வாணையம் பொறுப்பாகாது. ஒருமுறை பதிவு குறித்த அறிவுரைகள் மற்றும் விளக்கங்கள் www.tnpscexams.in, www.tnpsc.gov.in ஆகிய இணையதளங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பயனாளர் குறியீடு மற்றும் கடவுச்சொல் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர் அதனை பயன்படுத்தி உள்நுழையலாம். ஒருமுறை பதிவில் ஏற்கனவே பதிவு செய்துள்ள புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களுடன் முந்தைய இணையவழி விண்ணப்பத்தில் பதிவேற்றப்பட்ட புகைப்படங்களும் திரையில் தெரியவரும் விண்ணப்பதாரர் மேலும் தொடரும் முன் ஒருமுறை பதிவில் தங்களால் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரங்களை சரிபார்த்து மீண்டும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். தேர்வாணையத்தினால் அவ்வப்போது வெளியிடப்படும் ஒவ்வொரு தேர்வுக்கும் விண்ணப்பிக்கும் போது அதற்குரிய கூடுதலாக தேவைப்படும் விவரங்களையும் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் ஒருமுறை பதிவில் பதிவேற்றம் செய்யப்பட்ட விவரங்கள் ஏதேனும் தவறாக இருப்பின் OTR எடிட் என்ற விருப்பத் தெரிவின் மூலம் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். ஒருமுறை பதிவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் அதன் பின்னர் சமர்ப்பிக்கப்படும் இணையவழி விண்ணப்பங்களில் மட்டுமே தோன்றும். தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்ட அன்றோ அதற்கு பிறகோ எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இணைய வழியில் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பதாரர் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் தங்களது விண்ணப்பத்தினை கடவுச்சீட்டுக்குரிய அளவிலான உயரம் 4.5 சென்டிமீட்டர் 170 பிக்சல்ஸ் மற்றும் அகலம் 3.5 சென்டிமீட்டர் 130 பிக்சல்ஸ், வெள்ளை பின்னணியில் முகம் மற்றும் 2 காதுகளும் கழுத்து பகுதியும் தெளிவாக தெரியுமாறு சரியான அளவு கரெக்ட் சைஸ் மற்றும் சரியான வடிவத்திலான கரெக்ட் ஃபார்மேட் புகைப்பட ஸ்டுடியோவில் ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுக்கப்பட்ட வண்ண புகைப்படத்தினை மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும். புகைப்படத்தின் கீழே விண்ணப்பதாரரின் பெயர் மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி தெரியுமாறு அச்சிடப்பட்டிருக்க வேண்டும். புகைப்படத்தின் 4.5 சென்டிமீட்டர் 170 பிக்சல்ஸ் மொத்த உயரத்தின் விண்ணப்பதாரரின் படம் 3.0 சென்டிமீட்டர் 115 பிக்சல்ஸ் ஆகவும் விண்ணப்பதாரரின் பெயர் மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி ஆகிய தகவல்கள் 1.5 சென்டிமீட்டர் 55 பிக்சல்ஸ் ஆகவும் இருக்க வேண்டும். புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு டிஜிட்டல் வடிவில் CD, DVD, பென்டிரைவ், ஹார்ட் டிரைவ் போன்ற ஏதேனும் ஒன்றில் சேமித்து வைத்திருக்க வேண்டும். டிஜிட்டல் வடிவிலான புகைப்படம் இல்லையெனில் புகைப்படத்தினை கீழே விண்ணப்பதாரரின் பெயர் மற்றும் புகைப்படம் எடுக்கப்பட்ட தேதி, அச்சிடப்பட்ட கடவுச்சீட்டுக்குரிய பாஸ்போர்ட் சைஸ் அகலம் 3.5 சென்டிமீட்டர் 130 பிக்சல்ஸ் மற்றும் உயரம் 4.5 சென்டிமீட்டர் 170 பிக்சல்ஸ் அளவிலான புகைப்படத்தினை வெள்ளைத்தாளில் ஒட்டி அத்தாளில் 200 dp ஒளிச்செறிவு என்ற அளவில் ஸ்கேன் செய்து புகைப்படத்தை மட்டுமே கிராப் செய்து 20 KB முதல் 50 KB என்றவில் போட்டோகிராஃப் JPG என சேமித்து அதனை பதிவேற்றம் செய்ய வேண்டும். புகைப்படம் ஒட்டப்பட்ட முழு தாளினையும் ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்யக்கூடாது. சுயமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், கைபேசியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், நகல் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், குடும்ப விழாக்கள் மற்றும் சுற்றுலா ஸ்தலங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், மரம், செடி, கொடி, கட்டடங்கள் போன்ற பின்னணியை கொண்டு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எவற்றையும் பதிவேற்றம் செய்யக்கூடாது. விண்ணப்பதாரரின் புகைப்படமின்றி வேறு இயற்கை காட்சி, விலங்குகள், கட்டடங்கள் போன்ற புகைப்படத்தினை பதிவேற்றம் செய்யக்கூடாது.
இவ்வறிவுரைகளை மீறி பொருத்தமற்ற புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யும் விண்ணப்பதாரர் இணையவழி விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். கையொப்பத்தினை பதிவேற்றம் செய்வதற்கு முன்பு விண்ணப்பதாரர் ஒரு வெள்ளைத்தாளில் அகலம் 6 சென்டிமீட்டர் 230 பிக்சல்ஸ் உயரம் 2 சென்டிமீட்டர் 75 பிக்சல்ஸ் கொண்ட கட்டம் வரைந்து அதில் நீலம் அகலம் கருப்பு நீலம் அல்லது கருப்பு நிற மை பேனாவை பயன்படுத்தி கையொப்பமிட வேண்டும். கையொப்பமிட்ட வெள்ளைத்தாளினை 200 dpi என்ற ஒளிச்செறிவில் ஸ்கேன் செய்து 10 KB முதல் 20 KB என்ற அளவில் சிக்னேச்சர் JPG என்று சேமித்து அதனை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். விண்ணப்பதாரரின் தெளிவான புகைப்படம் மற்றும் கையொப்பம் உரிய அளவு மற்றும் வடிவத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். புகைப்படம் மற்றும் கையொப்பம் பதிவேற்றம் செய்யப்படாமலோ பதிவேற்றம் செய்யப்படும் புகைப்படம் மற்றும் கையொப்பம் தெளிவாக இல்லாமல் இருப்பின் இணையவழி விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர் இணையவழியில் விண்ணப்பிக்கும் போது 2 மாவட்டங்களை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுத்த 2 மாவட்டங்களுள் ஏதேனும் ஒன்றில் உள்ள பல தேர்வு மையங்களுள் ஒன்றில் அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரரை பொறுத்தவரையில் ஒரு மாவட்டத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே மாவட்டத்தில் உள்ள பல தேர்வு மையங்களில் ஒரு தேர்வு மையத்தினை அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். விண்ணப்பதாரர் ஒருமுறை பதிவில் தமது விவரங்களை பதிவு செய்திருந்த போதிலும் அவர் குறிப்பிட்ட தேர்விற்கு விண்ணப்பிக்கும் பொழுது அந்த தேர்வுக்கான இணையவழி விண்ணப்பத்தில் பதிவு செய்த விவரங்கள் மட்டுமே அவர் தரும் இறுதி விவரங்களாக எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பத்தை சரிபார்க்க வாய்ப்பு. விண்ணப்பதாரர் இணையவழி விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய விவரங்களை அதற்குரிய இடங்களில் கவனமுடன் பூர்த்தி செய்த பின் விண்ணப்பத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் சேவ் அண்ட் ப்ரொசீட் என்ற பொத்தானை அழுத்த வேண்டும். விண்ணப்பதாரர் சேவ் அண்ட் ப்ரொசீட் பொத்தானை அழுத்துவதற்கு முன் விண்ணப்பத்தின் ஒவ்வொரு குறிப்பிட்ட களத்தையும் சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர் தமது இணையவழி விண்ணப்பத்தினை நிரப்பும் பொழுது விண்ணப்பத்தினை திருத்தவோ தகவல்கள் சேர்க்கவோ நீக்கவோ முடியும். விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பிப்பதற்கு முன்பு விண்ணப்பத்தினை சரிபார்க்க வாய்ப்பு வழங்கப்படும். இதன்படி ப்ரிவ்யூ பொத்தானை அழுத்துகின்ற பொழுது விண்ணப்பதாரரின் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சலுக்கு விண்ணப்பத்தின் ப்ரிவ்யூ அனுப்பப்படும். இத்தகவல் விண்ணப்பதாரரின் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பப்படும். இணையவழி விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பிப்பதற்கு முன்பு விண்ணப்பதாரர் மேற்குறிப்பிட்ட வரைவு விண்ணப்பத்தில் ப்ரிவ்யூ உள்ள விவரங்களை கவனமாக சரிபார்த்து பின்னர் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் அவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்பணியினை விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான இறுதி நாள் மற்றும் நேரம் வரை மேற்கொள்ளலாம். விண்ணப்பம் இறுதியாக சமர்ப்பிக்கப்பட்டாலோ அல்லது ஏதேனும் விவரங்கள் விடுபட்டிருந்தாலோ அதற்கு பின்னர் விண்ணப்பதாரர் மட்டுமே முழு பொறுப்பாவார். விண்ணப்பதாரர் இறுதியாக சப்மிட் என்ற பொத்தானை அழுத்துவதன் வாயிலாகவே அவர் ஒரு பதவிக்கு இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பித்துள்ளார் என கருதப்படும். விண்ணப்பதாரரின் மின்னஞ்சலில் கிடைக்கப்பெற்ற ப்ரிவ்யூ ஐ மட்டும் கொண்டு எவ்வகையிலும் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளார் என கருத இயலாது. இணைய விண்ணப்பத்தில் உரிய விவரங்களை பதிவு செய்து பின்னர் விண்ணப்பதாரர் அவரதம் தேர்வு கட்டணத்தை செலுத்த கீழ்காணும் ஏதேனும் ஒரு வழிமுறையினை தேர்வு செய்யலாம். இணைய வழி செலுத்தும் முறை பற்றட்டை, கடன் அட்டை மூலமாக, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு. இணையவழி கட்டணம் செலுத்தும் முறை. விண்ணப்பதாரர் இணையவழி கட்டணம் செலுத்தும் முறையை தெரிவு செய்த பின் விண்ணப்பத்தில் அதற்குரிய கூடுதல் பக்கம் திரையில் தெரிய வரும். அந்த இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக பின்பற்றி தேவையான விவரங்களை பதிவு செய்து கட்டணம் செலுத்த வேண்டும். இணையவழி கட்டணம் செலுத்தும் முறையில் பணம் பரிமாற்றம் தோல்வியும் சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இணையவழி கட்டணம் செலுத்தும் முறையில் தோல்வி ஏற்படும் நிலையில் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செய்த பண பரிமாற்ற நிலவரத்தினை சரிபார்க்க முடியும். எனவே மேற்கொள்ளப்பட்ட பணப்பரிமாற்றம் தோல்வியடைந்திருப்பின் விண்ணப்பதாரர் மீண்டும் இணையவழி கட்டணம் செலுத்தும் முறையினை தேர்ந்தெடுத்து பணம் செலுத்த வேண்டும். இணையவழி கட்டணம் செலுத்தும் முறையில் தோல்வி ஏற்பட்டால் விண்ணப்பதாரரின் கணக்கில் பிடித்தம் செய்யப்படும் தொகை விண்ணப்பதாரர் கணக்கிலேயே திரும்ப சேர்க்கப்படும். அனைத்து விவரங்களையும் சரிபார்த்த பின்னர் விண்ணப்பதாரர் மேற்கொண்ட பணப்பரிமாற்ற விவரங்களை நிலவரத்தை அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேற்கொண்ட அனைத்து பணப்பரிமாற்றங்களிலும் தோல்வி ஏற்படும் நிலையில் விண்ணப்பதாரர் மீண்டும் கட்டணத்தை செலுத்த வேண்டும். இணையவழி கட்டணம் செலுத்தும் முறையில் ஏற்படும் தடைகளுக்கு தேர்வாணையம் எவ்விதத்திலும் பொறுப்பாகாது.
எனவே கட்டணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை உறுதி செய்து கொள்வது விண்ணப்பதாரரின் பொறுப்பாகும். இணையவழி விண்ணப்பத்தில் விண்ணப்பிக்கும் போது கட்டண விவரங்களை பதிவு செய்த பின்னர் அதற்கான தகவல் திரையில் வரும் வரை காத்திருக்கவும். இதற்கிடையில் பேக் அல்லது ரெஃப்ரெஷ் பொத்தான்களை அழுத்தாமல் காத்திருக்க வேண்டும். இல்லையெனில் பணப்பரிமாற்றம் தடைபடும் அல்லது இரண்டாம் முறையாக பணம் செலுத்தும் சூழ்நிலை ஏற்படும். இணையவழி விண்ணப்பத்தில் விண்ணப்பிக்கும் போது கட்டண விவரங்களை பதிவு செய்த பின்னர் அதற்கான தகவல் திரையில் வரும் வரை காத்திருக்கவும். இதற்கிடையில் பேக் அல்லது ரெஃப்ரெஷ் பொத்தான்களை அழுத்தாமல் காத்திருக்க வேண்டும். இணையவழி பணப்பரிமாற்றம் வெற்றிகரமாக நிறைவுற்றவுடன் ஒரு விண்ணப்ப எண் விண்ணப்பதாரருக்கு அடையாள குறியீடு திரையில் தோன்றும். விண்ணப்பதாரர் அந்த விண்ணப்ப எண்ணை, விண்ணப்பதாரருக்கான அடையாள குறியீடு ஆகியவற்றை அந்த தேர்வின் எதிர்கால தேவைக்காக குறித்து வைத்து கொள்ள வேண்டும். கட்டணம் செலுத்தும் முறையில் எந்த நேரத்திலும் மாற்றியமைக்கும் உரிமை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்குண்டு. தேர்வாணையம் குறிப்பிட்டு கேட்டாலன்றி விண்ணப்பதாரர் இணையவழி விண்ணப்பத்தின் நகலினையோ அல்லது தொடர்பு உடைய ஆதார சான்றிதழ்களையோ தேர்வாணையத்திற்கு அஞ்சல் வழியாக அனுப்ப தேவையில்லை. இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம். இணையவழி விண்ணப்பத்தில் அளித்துள்ள அனைத்து விவரங்களையும் விண்ணப்பதாரர் அவ்விணைய வழி விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ள கடைசி தேதி வரை திருத்தம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுவார். இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதிக்கு பின்னர் அந்தந்த பதவிகளுக்கான அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு விண்ணப்பத்தை திருத்த சாரளம் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ 3 நாட்களுக்குள் செயல்படுத்தப்படும். அக்காலத்தின் போதும் விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பங்களில் உள்ள விவரங்களை திருத்தம் செய்து கொள்ள இயலும். விண்ணப்பதாரர் தமது இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள புகைப்படம் மற்றும் அல்லது கையொப்பத்தினை மாற்றம் செய்ய விரும்பினால் இணையவழி விண்ணப்பத்தின் வாயிலாக உள்ள எடிட்டில் சென்று அவற்றை மறுபதிவேற்றம் செய்து இறுதியாக சேமித்த பின் விண்ணப்பத்தினை சப்மிட் செய்ய வேண்டும். இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள சில தகவல்கள் தேர்வரின் ஒருமுறை நிரந்தர பதிவிலிருந்து முன்கொணரப்பட்டவை. எனவே அத்தகவல்களை திருத்தம் செய்வதற்கு விண்ணப்பதாரர் முதலில் தனது ஒருமுறை நிரந்தர பதிவில் ஓடிஆரில் உள்ள எடிட் ப்ரொஃபைலில் சென்று உரிய திருத்தங்கள் செய்து அவற்றை சேமிக்க வேண்டும். அதன் பின்னர் இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள எடிட்டில் சென்று விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய விரும்பும் விவரங்களை திருத்தம் செய்து இறுதியாக சேமித்த பின் விண்ணப்பத்தினை சப்மிட் செய்ய வேண்டும். அதற்குரிய நகலினை அச்சுப்பிரதி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். விண்ணப்பத்தில் திருத்தம் செய்த பிறகு திருத்தப்பட்ட விவரங்களை இறுதியாக சேமித்து சமர்ப்பிக்கவில்லை எனில் தேர்வர் இதற்கு முன்பு சமர்ப்பித்துள்ள விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். திருத்தம் செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டால் உரிய தேர்வு கட்டணத்தை இணைய வழியாக செலுத்த வேண்டும். உரிய தேர்வு கட்டணத்தை ஏற்கனவே செலுத்தியவர்கள் மீண்டும் செலுத்த தேவையில்லை. கடைசி நாளில் அதிகப்படியான விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் போது இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதில் தாமதம் அல்லது தொழில்நுட்ப சிக்கல் எழ வாய்ப்புள்ளது. எனவே விண்ணப்பதாரர்கள் தேர்வு விண்ணப்பிக்க குறிப்பிட்ட கடைசி நாள் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்னரே போதிய கால அவகாசத்தில் விண்ணப்பிக்குமாறு அன்புடன் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது மிக முக்கியமான பாயிண்ட்டு. தயவு செய்து இந்த செய்தியை கேட்டவுடனே விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள அனைத்து தேர்வர்களும் உடனடியாக வந்து விண்ணப்பித்து கொள்ளப்பட அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேற்கூறிய தொழில்நுட்ப காரணங்களால் அல்லது தேர்வாணையத்தில் கட்டுப்பாட்டிற்கு மீறிய வேறு காரணங்களால் விண்ணப்பதாரர் தமது இணையவழி விண்ணப்பத்தினை கடைசி கட்ட நாட்களில் சமர்ப்பிக்க இயலாது போனால் அதற்கு தேர்வாணையம் பொறுப்பாகாது. ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தனக்கான தனி மின்னஞ்சல் முகவரியையும் கடவுச்சொல்லையும் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். எந்த விண்ணப்பதாரரும் தனது மின்னஞ்சல் முகவரி, கடவுச்சொல் மற்றும் அலைபேசி எண்ணை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. விண்ணப்பதாரர் தமக்கான மின்னஞ்சல் முகவரி ஏதும் வைத்திருக்கவில்லை எனில் அவர் விண்ணப்பிப்பதற்கு முன்னரே புதிதாக ஒரு மின்னஞ்சல் முகவரி உருவாக்கி இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் மின்னஞ்சல் முகவரியை தொடர்ந்து பயன்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். ஒருமுறை பதிவு அல்லது இணையவழி ஆன்லைன் விண்ணப்பங்கள் சார்ந்த கேள்விகள், கோரிக்கைகள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மூலம் பெறப்பட்டால் மட்டுமே பதிலளிக்கப்படும். விண்ணப்பதாரர் ஒருமுறை பதிவில் இணையவழி விண்ணப்பத்தில் தமது பெயர் மற்றும் தங்களது தந்தை அல்லது தாயார் பெயரை ஆகியவற்றை சான்றிதழ் உள்ளபடி மிகச்சரியாக பதிவு செய்யப்பட வேண்டும்.
இணைய வழி விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் இடையே வேறுபாடு இருப்பின் விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர் தமது இணைய வழி விண்ணப்பத்தில் தரும் தவறான தகவல், தவறான அல்லது முழுமையற்ற விவரங்கள் அல்லது விடுபட்டு போன விவரங்கள் ஏற்படும் விளைவுகளுக்கு தேர்வாணையம் பொறுப்பாகாது. தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு தேர்வு எழுதுவதற்கு அனுமதி சீட்டு www.tnpscexams.in www.tnpsc.gov.in என்ற தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். விண்ணப்பதாரர் தமது ஒருமுறை பதிவின் வாயிலாக அவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். அனுமதி சீட்டு தனியாக அஞ்சல் மூலம் அனுப்பப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர் தேர்வின் பொழுது அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நிபந்தனையையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். தெளிவுரை வேண்டுவோர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தினை நேரில் அல்லது 1-800-419-09558. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். தெளிவுரை வேண்டுவோர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தினை நேரிலோ அல்லது தொலைபேசி எண், இலவச தொலைபேசி எண் 1-800-419-09558 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணின் மூலம் அனைத்து வேலை நாட்களிலும் முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 5:45 மணி வரை தொடர்பு கொள்ளலாம். ஒருமுறை பதிவு மற்றும் இணையவழி விண்ணப்பம் குறித்த சந்தேகங்களை helpdesk@tnpscexams.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். இதர சந்தேகங்களுக்கு grievance.tnpsc@tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம். நேரடி நியமங்களுக்கான திருத்தப்பட்ட சான்றிதழ் பதிவேற்றம் செய்யும் முறை தொகுதி 1, 2 மற்றும் 4 அடங்கிய பணிகளில் உள்ள பதவிகள் நீங்களாக விண்ணப்பதாரர் இணையவழி விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கும் பொழுதே அவர்களால் அளிக்கப்படும் தகவல்கள் உரிய கோரல்களுக்கு ஆதாரமாக அனைத்து சான்றிதழ்களையும் ஆவணங்களையும் PDF வடிவத்தில், அதாவது 1 அல்லது பல பக்கங்கள் கொண்ட 200 KBக்கு மிகாமல் உள்ள ஒரு PDF ஆவணமாக ஒவ்வொரு உரிமை கோரலுக்கும் ஆதாரமாக கட்டாயம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் இ-சேவை மையங்கள் உள்ளிட்ட அனைத்து வழிகளிலும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்து அனுமதிக்கப்படுவார். விண்ணப்பதாரர் தேவையான சான்றிதழ்களை ஆவணங்களை பதிவேற்றம் செய்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். விண்ணப்பதாரர் எந்த பதவிக்கு விண்ணப்பித்தாரோ அந்த அறிவிக்கையின் எண் மற்றும் விண்ணப்ப எண்ணுடன் விண்ணப்பதாரர் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆவணங்கள் விண்ணப்பதாரரது ஒருமுறை பதிவில் இணைக்கப்பட வேண்டும். எனவே அவற்றை விண்ணப்பதாரர் எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். பதிவேற்றம் செய்யப்பட்ட சான்றிதழ்களை விண்ணப்பதாரர் தங்களது ஒருமுறை பதிவின் மூலம் சரிபார்த்து கொள்ளும் வாய்ப்புள்ளது. ஏதேனும் சான்றிதழ்கள் தவறாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது பதிவேற்றம் செய்யப்படாமல் இருந்தாலோ அல்லது பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டியிருந்தாலோ விண்ணப்பதாரர் விண்ணப்பித்திருந்த பதவிக்கான தேர்வு அனுமதிச் சீட்டினை தேர்வாணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் நாளுக்கு 2 நாள் முன்னர் வரை, அதாவது தேர்வு நடைபெற உள்ள தேதிக்கு 12 நாள் முன்னர் வரை சான்றிதழ்களை திருத்தம், பதிவேற்றம், மறுபதிவேற்றம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்கு ஆக நிர்ணயிக்கப்பட்ட நாளன்றோ அல்லது அதற்கு முன்னரோ தேவையான ஆதார ஆவணங்களை சரியாகவும் தெளிவாகவும் படிக்கக்கூடியதாகவும் பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரரின் இணையவழி விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். விண்ணப்பதாரர் ஒருமுறை பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆவணங்கள் அவர்களது ஒருமுறை பதிவுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அவ்விவரங்கள் அதிகபட்சமாக 2 வருடங்கள் கணினி சர்வரில் சேமித்து வைக்கப்படும். அதன் பின்னர் விண்ணப்பதாரர் வேறு ஏதேனும் பதவிகளுக்கு அவர்கள் ஆவணங்களை பதிவேற்றம் செய்த நாளிலிருந்து 2 வருடங்களுக்குள் விண்ணப்பிக்கும் பொழுது